நேற்று ஜோடி ஆறு ரெடியில் அனன்யா அண்ட் கௌரி சங்கர் பர்ஃபார்மன்ஸ் ஓ மை காட் அப்படி இருந்துச்சு. உண்மையிலே மாற்றி யோசி அப்படின்ற ரவுண்டுக்கு செம்மையாக மாற்றி நம்ம சாண்டி மாஸ்டர் சொல்கிற மாதிரி பயங்கரமாக மாற்றி யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னார் பாருங்க. செம்மையாக மாற்றி யோசிச்சாங்க. இந்த சாங் அதாவது காதல் வளர்த்த சாங்குக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எவனும் பண்ணியிருக்க மாட்டாங்க, யோசிச்சிருக்கவும் மாட்டாங்க. அதுவும் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ரிவர்ஸில் போகுதுன்னு தெரியுது. சாங்கும் ரிவர்ஸு, டைலாக்கும் ரிவர்ஸு. அதனால இது என்ன சாங்குன்னு புரியல, என்ன டைலாக் பேசுகிறாங்கன்னு புரியல. அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. கன்ஃபார்ம் இது வந்து ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவாங்க. ஏன்னா போனாட்டி வரதா மாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்கல்ல, இந்த மாதிரி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் இருந்தது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே புரியலைங்க, சுத்தமாக புரியவே இல்லை. அப்புறம் காமிச்சாங்க பாருங்க, ஓ மை காட் வேறு லெவலில் அந்த அந்த தலைகாணிலேருந்து பஞ்சு இது பண்ணுறதா இருக்கட்டும், உனது பேர் எழுதி பக்கத்தில் அந்த லிரிக்ஸ் வந்து ஃப்ளேம் இது பண்ணுறதா இருக்கட்டும், உன்முகத்தை பார்க்கவே அதுக்கு அந்த பொண்ணோட ஃபேஸை தந்து ஒன்றுமே வேறு லெவல். கௌரி சங்கராக இருக்கட்டும், அனன்யா இருக்கட்டும், 2 பேருமே இந்த பர்ஃபார்மன்ஸை பிச்சுட்டாங்க. ஸோ மாற்றி யோசி அப்படின்ற ரவுண்டுக்கு வேறு லெவலாக மாற்றி யோசிச்சிட்டாங்க. ஸோ நேற்றே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணாலும் சரி இதுதான் கண்டிப்பாக வந்து டாப் ஜோடி டாப் பர்ஃபார்மன்ஸ் வாங்கும். ஸோ அதே மாதிரி வாங்கிட்டாங்க. நான் இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுவும் வந்து ரிவர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதில் டான்ஸ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், டைலாக் வந்து கரெக்டாக இது பண்ணணும். எப்பா செம இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே காலத்துக்கும் மறக்கப்படாத ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. வினோத் மாஸ்டர் வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்.